சண்டே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொறுமையா கம்போஸ்ட்டா போன மாரி இருந்தது. தூங்கி எழுந்து வரும்போதே டைம் 8 பக்கம் ஆகிருச்சு. வந்து பார்த்தா அத்தை சாதம் வச்சுட்டாங்க. மாமா மட்டன் எடுத்து வந்து வச்சிருந்தாங்க. சரி காலையிலேயே சமையல் வேலைய முடிச்சிடலான்னு மட்டன் குழம்பு வச்சு, லேகன் ஒரு 2 நாளா சப்பாத்தி கேட்டிருந்தான்னு நான்வெஜ் குழம்போட சப்பாத்தியே ரெடி பண்ணி குடுத்தேன். ஸோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சுது. கிச்சன் கிளீன் பண்ணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிச்சன்ல வேலையே இல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தேவையான மெனு பிளானு, இட்லி தோசை மாவு அரைக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு சண்டே 2:00 வரைக்குமே ஒர்க் இருக்கும். நான் ரெடி பண்ணவே 10 மணி ஆயிடுச்சு. அதனால ஒர்க் பண்ற இடத்துல கொண்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு வந்தேன். அப்படியே ஈவினிங் போல தலைவன் தலைவி மூவிக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஜீன் வந்து போட்டிருந்தேன். நாங்க பெங்களூர் ட்ரிப் போனப்போ எடுத்தோம். எனக்கு ஃபிட் வந்து சூப்பரா இருந்தது. கலம்கரியில ஒரு ஷார்ட் டாப் எங்க இருந்ததோ அது கூட பேர் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பார்க்கலாம். காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி நல்லா சொல்லியிருந்தாங்க.